கம்பர், கபிலர், இளங்கோவடிகள், கணியன் பூங்குன்றன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற எண்ணற்ற நம் முன்னோர்களுடைய இரத்தத்தில் இருந்து பிரிந்து பிறந்த போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் கோயில் கட்டி கும்பிடுவதற்கும் உரிய நம்முடைய பாட்டன் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் கரிகாலன் அவர்களே, எங்களுடைய கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் சகோதரர் தென்காசி மதிவாணன் அவர்களே, எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களே, நண்பர்களே, இந்த பகுதியை சார்ந்த சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே, இந்த பகுதியை சார்ந்த குந்தபுரம் சண்முகம் அவர்களே, இந்த பகுதியை சார்ந்த கரவெட்டி காசிநாதன் அவர்களே, இந்த பகுதியை சார்ந்த சாத்தமங்கலம் ஞானவேல் அவர்களே மற்றும் சந்துரு அவர்களே போன்ற எண்ணற்ற நம் உறுப்பினர்களே, இந்த ஏலாக்குறிச்சி பகுதியினுடைய கிராம பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மண் தோன்றியது, மழை தோன்றியது, நீர் தோன்றியது, மனிதர்கள் தோன்றினார்கள், பல பல அரசாட்சி தோன்றியது. ஆனால் காமராஜருக்கு முன்பு இந்த புல்லம்பாடி வாய்க்காலை வெட்ட வேண்டும் என்று எவருக்கும் தோன்றவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திட்டத்தை நம்முடைய பாட்டன் காமராஜர் அவர்கள் இந்த காவிரியிலிருந்து வாத்தலிலிருந்து வெட்டி வந்து இந்த ஏலாக்குறிச்சி பகுதியினுடைய மக்களினுடைய பஞ்சம் பசி தீர்க்க வழிவகை செய்தார் என்றால் அவர்தான் காமராஜர். அப்படிப்பட்ட காமராஜர் தான் முதல்வராக இருக்கின்ற பொழுது ஒரு முறை தன்னுடைய தாயாரை சந்திப்பதற்காக அவர் விருதுநகர் போறாரு. அப்படி அவர் விருதுநகர் போகின்ற பொழுது தன்னுடைய தாயாரை சந்திக்கின்ற பொழுது அவருடைய வீட்டில் தெரு குழாய் போட்டிருக்காங்க. அப்போ காமராஜர் தன்னுடைய தாயாரை பார்த்து கேட்குறாரு, இந்த தெரு குழாய் யார் போட்டா அப்படின்னு. அந்த காமராஜருடைய தாய் சொல்கிறாங்க, அப்பா இந்த அதிகாரிங்க தான் போட்டாங்க, நான் சிரமப்படுவேன்னு நினச்சி இந்த அதிகாரிங்க தான் போட்டாங்க அப்படின்னு அந்த தாய் சொன்னாங்க. காமராஜர் அம்மா கிட்ட ஒன்றுமே சொல்ல, வெளியே வந்தார். வெளியே அதிகாரியை கூப்பிட்டாரு, யாரையா போட்டது அப்படின்னாரு. அந்த அதிகாரிங்க சொன்னாங்க, அம்மா சிரமப்படுவாங்க, நீங்கள் முதலமைச்சர், அதனால் அம்மாவுக்கு ஒரு குழாய் போட்டால், ஒரு தெரு பைப் லைனை போட்டால் அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும்னு போட்டு கொடுத்தங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காமராஜர் என்ன சொன்னார், இது ரொம்ப தப்பு, இந்த அம்மா மாதிரி பல அம்மா கஷ்டப்படுறாங்க, எல்லார் வீட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் நம்மளால் பைப்பு போட்டு தர முடியுமா, அதனால் உடனடியாக அந்த பைப்பை நீங்கள் அங்கேருந்து எடுத்துடுங்க அப்படின்னு காமராஜர் தன்னுடைய அம்மாவுக்கு போட்டு தந்த அந்த பைப்பையே எடுக்க சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு திராவிட அரசியல் கொள்ளிடம் குடிநீர் அந்த கூட்டு குடிநீர் திட்டம் வந்ததுன்னா முதல்ல அந்த பைப் இருக்குல்ல, 10 இன்ச்சு பைப்பா 20 இன்ச்சு பைப்பான்னு கூட தெரியாது, அந்த பைப்பை நேரடியாக தான் வீட்டில் தான் கொண்டு நிறுத்துவான். தான் வீட்டில் நிப்பாட்டி அங்கே இருக்கிற அண்டா குண்டா காசிப்பானை மண்பானை எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிட்டு தான் அடுத்தது மக்களுக்கே கொடுப்பான். திராவிடங்கிறது ஒரு பொய், திராவிடங்கிறது ஒரு புரட்டு, திராவிடம்ங்கிறது ஒரு அயோக்கியர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. திராவிடம்ங்கிறது
தமிழர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சொல். திராவிடம் என்பது அது தமிழர்களை அதிகாரத்திற்கு செல்லாத தடுக்கின்ற ஒரு சொல். திராவிடம் என்பது தமிழர்களை இழிவாக்கும் ஒரு சொல். திராவிடர் என்பது தமிழர் அல்லாதோர் இந்த மண்ணில் வந்து வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட சொல்லுதான் திராவிடம். அப்படிப்பட்ட திராவிடத்தை எப்படியாவது ஒழிச்சிட வேண்டும்னு காங்கிரஸ் நினைச்சிச்சு. அந்த காங்கிரஸ் திமுகவிலே கடைசியில் மண்டிட்டுருச்சு. எப்படியாவது ஒழிச்சணும்னு சொல்லி காங்கிரஸ் வந்து நினைச்சிச்சு. ஆனால் அந்த காங்கிரஸ் திராவிடத்துக்கிட்ட மண்டிட்டுருச்சு. அதன் பிறகு இந்த திராவிடத்தை எப்படியாவது ஒழிச்சிடணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி வந்துச்சு. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் திராவிடத்திட்ட கூட்டணி பேரம் பேசிகிட்டு இருக்கு. அதுவும் திராவிடத்திட்ட அடங்கி போயிடுச்சு. அந்த திராவிடத்தை ஒழிக்க வேண்டும்னு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்துச்சு. அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு என்ன ஆனதுன்னே தெரியல. அந்த திராவிடத்தை ஒழிக்கணும்னு விடுதலை சிறுத்தையும் வந்துச்சு. அந்த விடுதலை சிறுத்தையும் திராவிடம் வச்ச அந்த கூண்டுக்குள்ள சிறுத்தை மாட்டிக்கிச்சு, வெளியில் வர முடியல. அப்படிப்பட்ட திராவிடத்தை ஒழிப்பதற்காக கடைசியா வந்த மனுஷன் தான் சீமா. சீமானுடைய கையில் அந்த திராவிடங்கிற ஒரு பெருச்சாலி மாட்டிக்கிச்சு. அந்த பெருச்சாலியை நீங்க திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. கதாநாயகன் வந்து அந்த வில்லனை செவுத்துல அணைச்சு அப்படி தூக்கி நிப்பாட்டுவான். வில்லனுடைய கால் தட தட தடன்னு ஆடும். அந்த மாதிரி அந்த திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்று, அந்த பெருச்சாலியை ஒழிக்க வேண்டும் என்று எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பெருச்சாலியை அதனுடைய கடைசி இறுதி மூச்சை நிப்பாட்டுறதுக்கு எடுத்துட்டான் அடிய. இன்னும் குறுகிய காலத்தில் திராவிடத்தோட கடைசி மூச்சு நின்றுடும். திராவிடத்தோட கடைசி மூச்சு நின்றுடும். தமிழர்களுடைய தொன்மையான இலக்கண இலக்கியங்களில் ஒன்று தான் புறநானூறு. அந்த புறநானூற்றில் ஒரு செய்தி, அதாவது என்னன்னா, போர்க்களத்தில் வீரன் வந்து இறந்து கிடக்கிறான். அந்த வீரன் இறந்து கிடக்கிறாங்கிற செய்தி வந்து அவனுடைய தாய்க்கு போய் சேருது. தாய் வந்து இப்போ என்ன நினைக்கிறா, இது புறநானூற்றில் தமிழர்களுடைய வாழ்வியல் நெறிய சொல்லியிருக்கிறான். அதனால தான் அதை வந்து தொன்மையான நூல்னு நம்ம சொல்லிக்கிறோம். அந்த தாய் என்ன நினைக்கிறா, போர்க்களத்தில் தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்கிற செய்தி தாய்க்கு வருது. அந்த தாய் என்ன நினைக்கிறா, மகன் இறந்து விட்டான் என்கிற செய்தி அவன் மார்பில் குத்தப்பட்டுள்ளான் என்பதற்கு பதிலாக அவன் முதுகில் குத்தப்பட்டு இறந்து கிடக்கிறான் என்கிற செய்தி தவறுதலாக அவருடைய தாய்க்கு வருது. தாய் என்ன நினைக்கிறா, தவறான செய்தி தான் இருந்தாலும் தாய் நினைக்கிறா, அவள் இறந்து விட்டான் என்கின்ற வருத்தப்படவில்லை. மாறாக தான் தன்னுடைய மார்பிலிருந்து ஊட்டிய பாலும் அதனோடு சேர்ந்த வீரமும் எங்கே வீணாக போய்விடுமோ என்று அவள் பதறுகிறாள். யாரு? அந்த புறநானூற்று தாய். வீரன் போர்க்களத்தில் இறந்திருக்கிறான். இப்போ என்ன நினைக்கிறான் அந்த தாயை? தான் சந்தேகிக்கிறாள். இப்போ நேரடியாக அவள் வந்து என்ன பண்ணுறா, போர்க்களத்துக்கு போய் தன்னுடைய மகன் இறந்து கிடப்பதை பார்க்கணும்னு நினைக்கிறான். இப்போ அந்த தாய் வந்து தான் ஊட்டிய பாலும் அந்த பாலோடு சேர்ந்த வீரமும் வீணாக போய்விடுமோ என்று பதைப்போடு போர்க்களத்திற்கு போறா. அங்கே போர்க்களத்தில் இறந்து கிடக்கிற ஒவ்வொரு வீரனையாக பிரட்டி பார்க்குறா. கடைசியில் தன்னுடைய மகன் இறந்து கிடக்கிறான். அவனுடைய அந்த இறப்பை பார்த்து அவனுடைய மகனுடைய மார்பில் அவன் குத்தப்பட்டு அவன் இறந்து கிடக்கிறான்.
அப்போ தான் அவன் வந்து என்ன நினைக்கிறா, புறநானூற்று தாய் தான் ஊட்டிய பாலும் வீரமும் ஒன்று வீண் போகவில்லை, தன்னுடைய மகன் வீரமரணம் அடைந்திருக்கிறான் என்று அவள் பெருமைப்பட்டுக் கொள்கிறார். அப்படிப்பட்ட வாழ்வியல் நெறியில் வாழ்ந்த தமிழர்கள், நாம் தமிழர் கட்சியானது கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் நாங்கள் தேர்தல் களத்தில் நின்று வருகிறோம். 2016 நாங்கள் வந்து தேர்தல் நின்னோம், தோத்துருக்கிறோம். தேர்தல் களத்தில் கூட்டணி போடுறாங்க பாருங்க, அந்த கூட்டணி வந்து புறமுதுகிட்டு எப்படி போர்க்களத்தில் ஒரு வீரன் சாவானோ அதை போன்றது. போர்க்களத்தில் ஒரு வீரன் எப்படி புறமுதுகிட்டு சாவானோ அதை போன்றது தேர்தல் கூட்டணி. நாங்கள் 2016 நாங்கள் போட்டிட்டோம், நாங்கள் தோத்துருக்குறோம். அதே 2019 நாங்கள் போட்டிட்டோம். தனியாக தான் போட்டிருக்கிறோம். நாங்கள் வீரம் மரணம் எப்படி புறநானூற்று வீரன் வீர மரணம் அடைகிறானோ அதை போன்று நாங்கள் வீர மரணம் அடையவில்லை, வீரத்தோடு நாங்கள் தோத்துருக்கிறோம். 2019 நாங்கள் நடைபெற்ற நாடாளுமன்ற எலெக்ஷனில் நாங்கள் தோத்துருக்கிறோம். 2019 அதே ஆண்டு உள்ளாட்சி எலெக்ஷன்லையும் நாங்கள் தோத்துருக்கிறோம். இருந்தாலும் இந்த நாம் தமிழர் கட்சியானது அந்த புறநானூற்று வீரனை போல நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த தேர்தல் களத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். 2021 நடந்த சட்டசபை எலெக்ஷன்லையும் நாங்கள் போட்டிட்டு இருக்கிறோம், அதுலேயும் நாங்கள் தோற்றுருக்கிறோம். 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற எலெக்ஷன்லையும் நாங்கள் போட்டிட்டு இருக்கிறோம், அதுலேயும் நாங்கள் தோற்றுருக்கிறோம். இப்படி பல தோல்விகளை நாங்கள் சந்தித்தாலும் இந்த தேர்தல் களத்திலிருந்து நாங்கள் இந்த தமிழர்களையும் தமிழர்களுடைய மனங்களிலிருந்து நாங்கள் விடுபடுவதாக இல்லை. ஈழத்தில் கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் பல கட்சிகள் தோன்றிருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் தனிப்பட்ட ஒரு அதை தோற்றுவிக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. இப்போ திராவிடர் கழகத்தை வந்து பெரியார் தோற்றுவிச்சார். அந்த திராவிடர் கழகம் ஆரம்பித்த அந்த பெரியார் வந்து அவர் ஏற்கனவே காங்கிரஸில் புதிய நீதி கட்சியில் பல பொறுப்புகள் இருந்து தான் அந்த திராவிடங்கிற ஒரு கால்டு வெல் கொடுத்த அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் கட்சி அவர் ஒரு இயக்கம் ஆரம்பித்தார். அந்த திராவிட கழகத்தில் அந்த பெரியார் வந்து மறுமணம் செஞ்சுக்கிட்டாருங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஒரு காரணத்துக்காக அதுலேருந்து பிரிஞ்சது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா ஆரம்பித்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோன்றுவிக்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்லை, இதுதான் ஒரு காரணம். யார்? பெரியார் வந்து கல்யாணம் பண்ணிட்டார். அதுதான் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு திருடர்கள் முன்னேற்ற கழகமாக இருக்குது. அது அப்போவே கலைஞர் செஞ்சிட்டாரு. கருணாநிதி வந்து அப்பயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கணக்கை காமிக்காதனால, அதுலேருந்து அந்த கணக்கை காமிக்காதனால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு திருடர் கழகம் உருவானுச்சு. இதுக்கு ஒன்றும் பெரிய காரணம் இல்லை. மதிமுக அதுக்கு ஒன்றும் பெரிய காரணம் இல்லை, அது வாரிசு அரசியல். அந்த கொள்கையை எதிர்த்து அவர் வந்தார். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பல கட்சிகள் தோன்றதுக்கு பல காரணம் இருக்குது. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி தோன்றியதற்கு ஒரே காரணம் தான், அது வரலாற்று காரணம். இதெல்லாம் சின்ன சின்ன காரணம், அது வரலாற்று காரணம். ஈழத்தில் நம் சொந்தங்கள் செத்து மடிந்த பொழுது அந்த இரத்தத்திலிருந்து, அந்த வலியிலிருந்து, அந்த உணர்விலிருந்து தோன்றிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. தமிழ் தேசிய அரசியல் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அங்கே முன்னெடுத்தார், அது செயல்படுத்த முடியல, சற்று தொய்வு நிலையில் இருக்கு. அதே தமிழ் தேசிய அரசியல் இந்த தமிழ்நாட்டில் இந்த தாய் மண்ணில் நிறுவியே தீர்வோம் என்கின்ற உறுதியோடு நீங்கள்
நாம் தமிழர் கட்சியை ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னா, நீர் வளம், நில வளம், கனிம வளம், காட்டு வளம், வேலை, படிப்பு, வேலைக்கேற்ற சம்பளம், நல்ல பெருமை மிக்க வாழ்வோட வாழணும்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.